நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். பின் திரும்பினே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் பின் திரும்பினே உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். பின் திரும்பினே உம் சந்நிதியில் முழந்தாளில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் பின் திரும்பினே, பின் திரும்பினே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரோட வார்த்தையிலிருந்தும் அவர் நமக்கு கொடுத்த வாக்கிலிருந்தும் நம்ம பின்வாங்காமல் அவர் கூடவே இருக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் கூடவே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உறுதி நம்மளிடத்துல இருந்தது அப்படின்னா நம்ம எப்பயுமே ஹாப்பியாக இருப்போம். ஏன்னா நம்மளை வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்கிறது அவருடைய கரம், அவருடைய பார்வை எப்பயும் நம்ம மேலே இருக்குங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம மேலே வந்தாலே போதும் குட்டீஸ். நம்ம எதை குறித்தும் சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும், அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் நமக்கு நடக்கிற எல்லாவற்றுக்கும் பின்னாடியும் அவர் ஒரு காரணம் வைத்திருப்பார். அந்த காரணம் கண்டிப்பாக நன்மைக்கு ஏதுவானதாக தான் இருக்கும். ஏன்னா ஏசப்பாவால் உண்டானது ஏதாவது நமக்கு தீங்கு விளைவிக்குமா? சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக அவர் நம்மளை அவ்வளோ தூரம் காயப்படுத்தி பார்க்குறவர் கிடையாது. நம்மளை அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி நம்மளுடைய சோர்வில் சந்தோஷப்படுகிறவர் கிடையாது. ஸோ அவர் நமக்கு ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறாரு அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்கிற காரணம் கண்டிப்பாக நமக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை அக்செப்ட் பண்ணணும் குட்டீஸ். ஸோ அப்படி நம்ம அவருடைய சன்னதியை விட்டு நான் போகவே மாட்டேன், என்ன சூழ்நிலை இருந்தாலும் கூட பரவாயில்ல, நான் அவர்கிட்டயே தான் இருப்பேங்கிற ஒரு வைராக்கியம் நம்மளிடத்துல இருந்தது அப்படின்னா யோபு 23:14 படியாக இன்றைக்கும் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்கிறாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கண்டிப்பாக இதை கேட்டுட்ருக்கிறவங்க இந்த அதிகாலை பொழுதில் இன்றைக்கி சண்டே, ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அப்படி தானே இன்றைக்கி நமக்கு பாம் சண்டேன்னு சொல்லுவாங்க, குருத்துவ ஞாயிறுன்னு சொல்லுவாங்க, நமக்கு குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. நமக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு நாள். ஏன்னா நம்ம ரொம்பவே நெருங்கி வந்துட்டோம் நம்ம ஈஸ்டர் பெருவிழாவை நோக்கி. ஸோ இனி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியும் நம்மளே நிறைய இடங்களில் ரியலைஸ் பண்ணிக்க வேண்டியது. ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் அவங்க கூட இருந்த மக்கள் தான், அவருடைய ஆசீர்வாதங்களில் அவங்க மகிழ்ந்து திளைத்த மக்கள் தான், அவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொண்ட மக்கள் தான். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஓசானா ஓசானான்னு அவரை புகழ்ந்து நடந்து வந்த கூட்டங்கள் தான் நம்ம இந்த ஹோலி வீக் ஆரம்பிக்கும் போதே தெரியும். அவர் கூட இருந்தவங்களே அவர் என்ன பண்ணுவாங்க, காயப்படுத்துவாங்க. அவர் கூட இருந்தவங்களே அவர் என்ன பண்ணுவாங்க, தடியால் அடிப்பாங்க. அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தி சாகடிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போது இந்த ஒரு வாரம் நம்மளை அந்த சூழ்நிலையில் இருந்த மக்களோடு நம்ம ஒப்புமைப்படுத்திக்கக்கூடிய ஒரு வாரம் குட்டீஸ். அதனால தான் சொன்னேன், இந்த குருத்தோலை ஞாயிறு ரொம்பவே முக்கியம். ஏன்னா இன்னைக்கு ஓசானா ஓசானான்னு பாடுகிற நம்மளை மாதிரி புகழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் தான் போக 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 அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஏசப்பாவை இவங்களை கொன்றுங்கன்னு சொல்லி அதே வாயால் தான் மறுதளிப்பாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் செய்யக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே இந்த ஒரு வாரம் முக்கியமான ஒரு வாரம் குட்டீஸ். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு இப்படி ஒரு டாபிக் ஆரம்பித்தோம். நமக்கு என்ன நடந்தாலும் நான் அவரை விட்டுட்டு போக மாட்டேங்கிற வைராக்கியம்
வைராக்கியம் நம்மளிடத்துல இருக்கும்போது நம்ம ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் ஏசப்பாவை கொல்லணும்னு அவர் கூட இருந்த மக்களே பேசின சூழ்நிலைக்கு நம்ம போயிட மாட்டோம். நம்ம கண்டிப்பாக ஏசப்பாவை அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட மாட்டோம், நம்ம விட்டு கொடுத்துட மாட்டோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு தான் இன்றைக்கி இந்த வசனமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. என்னங்க வந்துட போகுது, அவர் பக்கம் நம்ம நிற்கிறோம், என்னோட தகப்பன் தான் அவர்னு நம்ம சொல்லும்போது அதனால் 1000 பிரச்சனை வந்தால் என்ன, நம்ம அவர் கூடவே நிற்கும்போது கண்டிப்பாக நம்மளோட சூழ்நிலையை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறாரு. நமக்கு குறித்திருக்கிறத ஒரு நாளும் நம்மளிடத்துலேருந்து எடுத்து போட்டு நம்மளை கஷ்டப்படுத்துகிற தேவன் அவர் கிடையாது. நமக்கு என்ன நடக்கணும், என்ன ஆசீர்வாதம் அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரோ அதை கண்டிப்பாக அவர் நமக்கு நிறைவேற்றுவாருங்கிற ஒரு வைராக்கியத்தோட என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அவர் கூட இணைஞ்சு அவர் கூட அந்த பிரச்சனைகளை கடந்து வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் அதில் நமக்கு ஒரு நிறைவான பிளெஸ்ஸிங்ஸும் நிறைவான ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஸோ இந்த நாள்லையும் அப்படி தான் அந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை ஏதோ ஒரு விஷயத்தில் டிசிஷன் எடுக்கிற ஒரு யோசனையில் கஷ்டத்தில் இருக்கீங்களா, இந்த நாளில் தெளிவுபடுத்திக்கோங்க. அந்த டிசிஷன் என்னவா இருந்தாலும் கூட உங்களுக்கு குறித்திருக்கிறத அவர் எடுத்து போட மாட்டார். கண்டிப்பாக அதை நிறைவாக செய்து கொடுப்பாரு. அதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அவரை இறுக பற்றி பிடிச்சுக்கிட்டு எவ்வளவு சோர்வுகள், எவ்வளவு நம்மளோட விசுவாசத்துக்கு கொஷின் மார்க் வர்ற மாதிரி எவ்வளோ காரியங்கள் வந்தாலும் கூட நம்ம அவரோட இணைஞ்சு இருந்து இந்த ஒரு வாரத்தை பயணிப்போமே. கண்டிப்பாக இது சோதனையின் காலம்தான். ஆனால் இந்த சோதனையை வென்று தான் அவர் நம்மளுடைய பாவங்களை மீட்கிறதுக்கு அவர் என்ன பண்ணார், சிலுவையில் உயிர் விட்டு உயிர் தெழுந்தார். ஸோ இந்த ஒரு வாரம் நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம அவரை இறுக பற்றி பிடிச்சிக்கிட்டு அவரோட உயிர் தெழுதலில் நம்மளோட எல்லா விதமான பயங்கள், சோர்வுகள், போராட்டங்கள் இது எல்லாத்தையும் அந்த சிலுவையின் காலடியிலேயே நம்ம என்ன பண்ணுவோம், கொன்று புதைச்சிட்டு நம்ம ஒரு வைராக்கியத்தின் பிள்ளைகளாக, அவருடைய அன்பின் பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணுவோம், அவரோடு சேர்ந்து நம்ம உயிர் தழுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க டாடி. கண்டிப்பாக நான் உங்களுடைய பிள்ளையாக உங்கள் கூடவே இருந்து உங்கள் கூடவே நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய லைஃப்பில் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பயணிப்பேன்னு நம்மளை முழுவதுமாக அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக வரப்போகிற இந்த ஈஸ்டர் பெருவிழா நம்ம லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்கிறதுக்கும் மேலான ஒரு பெரியதொரு மாற்றத்தை உண்டு பண்ணோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா. அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, எங்களை உருவாக்குகிற தேவன் நீங்கள், எங்களை உருவாக்கின பாதையில் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துகிற தேவன் நீங்கள். எங்களோட சிந்தையின்படி நில்லாமல் உங்களுடைய சித்தத்தின்படி எங்களோட லைஃப்பை நாங்கள் கடந்து வர்றதுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆமீன்.